இதில் தோராயமாக இப்போ ஒரு 250 பழங்கள் இருக்கும். இது வந்து 1000 பிஞ்சுகள் இருந்திருக்கு அப்போ. அதனால் அவங்க வந்து 1000 காசி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. Innosex, Bharat ka next gen crypto exchange. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. 4 மரம் ஆக்குப்பை பண்ண வேண்டிய இடத்த ஆக்குப்பை பண்ணுது. இந்த மரத்தோடைய சுற்றளவு 6 பேர் சேர்ந்தால் தான் அதை அணைக்க முடியும். இதோடைய சுற்றளவு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 594 சென்டிமீட்டர். அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர்லேயே கிளப்பெறிஞ்சிருக்கு. 6 அடி பூமிக்கு உள்ளார புதைஞ்சிருக்கு இந்த மரம். இந்த பகுதியில் எங்கேயுமே இது மாதிரி கீழே கிளப்பெறிஞ்சு நீங்கள் மரம் பார்க்க முடியாது. எங்கள் இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட 250 வருஷம் மரம் அது. அந்த ஒரு மரமே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 40,000 காய்ப்பு காய்க்குது. மற்ற மரம் எல்லாம் ஒரு 5 நாளில் 4 நாளில் பழுத்துரும். அந்த அந்த மரத்துக்கு இருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா 8 நாள் ஆகும். அதால் வெளியில் எடுத்து போகிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் கூட அந்த காயை விரும்பி கேட்பாங்க. ஆனால் நாங்கள் கவாத்து முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சுகளோட எண்ணிக்கையை குறைச்சிருக்கோம். எதனாலன்னா மரம் வந்து அடுத்த ஆண்டு வந்து பலன் கொடுக்காத போயிடும். மேலே வந்து கட் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒரு ஆமாம் அங்கே ஒரு காய் இருந்து கட் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்புக்கு ஒரு காயின்னு தான் விடுவோம் கணக்கு பண்ணி. இப்போ இதில் வந்து நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 சொலை இருக்கும். இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ தான் இருக்கும். ஸோ பெரிய காய் வந்து நம்ம அது விலையும் அதிகமாக இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு சிரமம். ஒரு 50 கிலோ ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டம். கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோ 60 கிலோ 120 கிலோலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கு. ஒரு காய்க்கு வந்து 250 ரூபா இன்றைக்கி மார்க்கெட்னா 250 ரூபா தான். அது வந்து 30 கிலோவாக இருக்கலாம், 35 கிலோவாக இருக்கலாம், 40 கிலோவாக இருக்கலாம். அந்த காயோட கிலோவை பேஸ் பண்ணி கிடையாது, காயை பேஸ் பண்ணி தான் அங்கே. பிகை நூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்றைக்கி நம்மளுடைய டீம் பன்ருட்டிக்கு வந்திருக்கோம். பன்ருட்டியில் ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம். ஸோ பலாப்பழம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும்போது சமீபத்தில் ஒரு வீடியோவில் பயங்கர ட்ரெண்டான ஒரு ஐயா நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஒரு மரம் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான பலா காய்கள் வந்து தொங்குற மாதிரி ஒரு வீடியோ உங்களுடைய தோப்பில் இருக்குன்றதை பார்த்தோம். நம்ம கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மாளியம்பட்டு. இப்போ பண்ருட்டிலேருந்து 7 கிலோமீட்டர் இருக்குது. பண்ருட்டியோட ஒரு 400 அடி மேட்டில் இருக்கும். வந்து நீர் வந்து கீழே இருக்கிறதால பலா வந்து பண்ருட்டி பலா ரொம்ப சுவை அதிகமாக இருக்குது. செம்மண் பூமியாக இருக்குது, மணல் பூமியாக இருக்குது. இங்கே வந்து மோட்டார் தண்ணி பாசனம் இருக்குது. பாசனத்தாலேயும் சுளை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே வந்து முந்திரி மா பலா எல்லாமே பயிர் வைக்கிறோம். இப்போ வந்து 1000 காய்ச்சிங்கிறது நாங்கள் வந்து 1000 பிஞ்சு விடும். அந்த மரத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு 250 விட்டு மீதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். அது வந்து ஒரு 15 நாள் பிஞ்சிலேருந்து 90 நாள் பிஞ்சு காய் வரைக்கும் எல்லாமே சமையலுக்கு உதவும். பிஞ்சு வந்து பொடிமா செய்கிறதுக்கு உதவும். அடுத்தது வந்து ஒரு 1/4 பங்கு காய் பிரியாணி செய்கிறதுக்கு உதவும். 3/4 பங்கு காய் சொலை மற்றது வந்து கொத்தி பொரியல் பண்ணுறதுக்கு உதவும். அதுக்கு மேற்பட்ட காய் வந்து வெறும் சொலையை எடுத்து பொரியல் பண்ணலாம். அதுக்கு 90 நாள் காய் வந்து வெட்டி பழுக்க வச்சு பழமாக சாப்பிட்லாம். எங்கள் இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட 250 வருஷம் மரம் அது. ரொம்ப வந்து எங்கள் 4வது தாத்தா வச்சுருப்பாங்கன்னு ஒரு எய்மில் இருக்கோம் நாங்கள். அது வந்து எங்களுக்கு வாழ்வாரத்தை தூக்கி கொடுக்குது, நல்ல பலன் கொடுக்குது. அந்த ஒரு மரமே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 40,000 காய்ப்பு காய்க்குது. இப்போ அதே வந்து அந்த மற்ற மரம் எல்லாம் ஒரு 5 நாளில் 4 நாளில் பழுத்துரும். அந்த மரத்துக்கு இருக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா 8 நாள் ஆகும். அதால் வெளியில் எடுத்து போகிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் கூட அந்த காயை விரும்பி கேட்பாங்க. அது கூடுமான வரைக்கும் 5 கிலோவிலேருந்து 15 கிலோவில் தான் வரும். ஃபுல்லாக சொலையாக இருக்கும், எல்லாம் குண்டு விட்டு சொலையாக இருக்கும், அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இனிமையாக இருக்கும், சமையலுக்கும் ரொம்ப உகந்தது. ஆனால் இப்போது இந்த மரம் பயங்கர ட்ரெண்டாச்சு. ஒரு மரத்துலேயே 1000 பலா காய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரெண்டாக பேசப்பட்டது. இந்த இடமே பார்த்திங்கன்னா பன்ருட்டியே பார்த்திங்கன்னா பலா மரத்துக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் உங்களுடைய மரம் அதிகமாக பேசப்பட்டதுக்கான காரணம் என்ன? எப்போ இந்த மரம் வந்து விதைச்சிங்க? இந்த மரத்தோடைய வரலாறு வந்து மிகப்பெரிய வரலாறு. கிட்டத்தட்ட ஒரு 9 தலைமுறைகள் தாண்டி வந்துருக்கு இந்த மரம். 10வது தலைமுறையை பார்க்குது. ஒரு தலைமுறை என்பது பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகள் வச்சுக்கலாம். 30 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 தலைமுறை தாண்டி 10வது தலைமுறையை பார்க்குது. நாங்கள் வந்து இதை 250 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட பழமையான மரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதோடைய உண்மையான வயதை வந்து நீங்கள் கணிக்கணுன்னா பார்த்தீங்கன்னா 400-405 ஆண்டுகளாக இருக்கும் அந்த மரம். இது ஏன் இவ்வளோ ட்ரெண்டாகுது இந்த மரம் அப்படின்னா, வயதில் ஒரு அதிகப்படியான ஒரு வயதும் உற்பத்தியில் ஒரு அதிகப்படியான உற்பத்தியாக அந்த மரம் காய்க்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது 2011 தானே புயல் வந்தது இல்லைங்களா, அந்த தானே புயலில் அந்த மரம் வந்து முற்றிலும் சேதம் அடைஞ்சு எல்லா கிளைகளும் ஒடிஞ்சு 3 வருஷம் எந்த ஒரு பலனுமே கொடுக்காத இருந்தது. 3 வருஷம் காய்க்காமல் இருந்தது இந்த மரம். ஸோ 4வது வருஷத்துலேருந்து இது தன்னைத்தானே புனரமைச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஒரு தோராயமான கணிசமான அளவுக்கு இது காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 350 பிஞ்சுகள் விடும் இது ஆக்சுவலாக. இது இந்த மரத்துக்கு வந்து இதோடைய வரலாறை வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் தாத்தாவுடைய தாத்தா, அதாவது முதல் தலைமுறைன்னு வச்சிங்களேன், அவர் வந்து சுப்புராயன் சொல்லுவாங்க, சுப்புராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா, அதே போல் ஒரு 9 தலைமுறை வந்துட்டு அவங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சவுந்தரபாண்டிய சாமர்த்தியம் சொல்லுவாங்க தாத்தா. அவங்க வந்து இந்த அவருடைய இளமை காலத்தில் இந்த மரத்தோடைய உள்ள காய்களையும் கனிகளையும் பிஞ்சுகளையும் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணக்குள்ள இது வந்து 1000 பிஞ்சுகள் இருந்திருக்கு அப்போ அந்த காலகட்டத்தில். நான் சொல்கிறது சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா அந்த காலகட்டத்தில் இது 1000 பிஞ்சுகள் இருந்தது. அதனால் அவங்க வந்து 1000 காசி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. ஸோ அந்த பேர் தான் நாங்கள் இப்போ வழியாக வந்து இன்னை வரைக்குமே அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 1000 காசி வந்து இப்போது ஒரு வாட்டி அறுவடைக்கு எத்தனை பழங்கள் வந்து உருவாகுது? இது வந்து பார்த்திங்கன்னா 350க்கு மேற்பட்ட பிஞ்சுகள் விடும், 400 பிஞ்சு அப்படி கூட விடும். ஆனால் நாங்கள் கவாத்து முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சுகளோட எண்ணிக்கையை குறைச்சிருவோம். எதனாலன்னா மரம் வந்து அடுத்த ஆண்டு வந்து பலன் கொடுக்காத போயிடும். இந்த ஆண்டு அதாவது பெலாவை பொறுத்த வரைக்கும் அதோடைய உற்பத்திக்கும், அதாவது அதோடைய சக்திக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ளது பெலா. அந்த மரத்தோடைய கெப்பாசிட்டியாக 50 காய் அப்படின்னா 150 பிஞ்சுகள் விடக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ அதை சராசரியாக ஒரு அளவை கொண்டுகிட்டு போகணும். அப்படி நம்ம கொண்டுகிட்டு போகல, அது விட்டுருக்கு, இந்த தடவை 450 பிஞ்சுகள் விட்டுருக்கு, நம்ம விட்டுட்டோன்னா அடுத்த வருஷம் 10 பிஞ்சு தான் விடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், கவாத்து முறையில் வந்து 350 பிஞ்சு இருக்குன்னா ஒரு 150 பிஞ்சை கழிச்சிட்டு 250 பிஞ்சை வந்து நாங்கள் சராசரியாக வருஷம் 250 பிஞ்சு அப்படி கொண்டுகிட்டு போவோம். ஸோ இப்போ அந்த பழங்கள் கொஞ்சம் போய் பார்க்கலாமா கிட்ட? பார்க்கலாம். ஸோ இதில் பெரும்பான்மையான பிஞ்சுகளை வந்து நாங்கள் கவாத்து பண்ணியிருப்போம். கவாத்தின் சென்ஸ் இப்போ மக்களுக்கு புரியுற மாதிரி. கவாத்துன்றது பார்த்திங்கன்னா ஒரு காய்க்கு ஒரு காம்புக்கு ஒரு பிஞ்சு தான் விடுவோம். அதுதான் வந்து கவாத்து முறை. இப்போ இந்த காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆமாம், அங்கே ஒரு காய் இருந்து கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாம் ஒரு காய்களை பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறையா காய் வரும், அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு காம்புக்கு ஒரு காய். ஓகே. நீங்கள் கேரளா அதே மாதிரி வேறு இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு காம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 பிஞ்சு 5 பிஞ்சு இருக்கும். அந்த மெத்தட் வந்து இங்கே கிடையாது. இங்கே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு காம்புக்கு ஒரு காயின்னு தான் விடுவோம் கணக்கு பண்ணி. அதுவும் எது திறமாக இருக்கோ நல்லா பெருசாக வருதோ அந்த காய் தான் விடுவோம். கொஞ்சம் ஓட்ட வரிசலாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். அதுதான் கவாத்து முறை. புரியுது. ஸோ இப்போ நம்ம மரத்தை சுற்றி எத்தனை பழங்கள் இருக்கும்? இதில் தோராயமாக இப்போ ஒரு 250 பழங்கள் இருக்கும். இதில் ஒரு 10-15 அறுவடை பண்ணிட்டோம். பலாப்பழம்னாலே நான் பார்த்த வரைக்கும் பெருசாக நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எத்தனை நாட்களுக்கு அப்புறம் பெருசாகும்? இதோடைய ஆயுள் காலமோ இது வளர்கிறதுக்கான நாட்களோ எத்தனை நாள்? அதாவது பெலா வந்து 3 மாதம் தான். ஏப்ரல், மே, ஜூன் தான் உங்களுக்கு வந்து சீசன். ஜூனுக்கு மேலே வரக்கூடிய காய்கள் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த மே மாதத்தில் வரக்கூடிய காய்கள் அருமையாக இருக்கும். இந்த 3 மாதம் தான் இதோடைய வயது, அதாவது இந்த காயோடைய வயது. இந்த 3 மாதத்துக்குள்ளே உள்ள அந்த 90 நாட்கள், 90-95 நாட்கள், அதிகபட்சம் 100-110 நாள் தான் இதோடைய மொத்த ஆயுசு. இது ஒரு பலாக்காயை எல்லோரும் வெயிட்டு பார்த்து எடுப்பாங்க, நல்லா பெருசாக இருக்குப்பா, நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி எடுப்பாங்க. சில இடத்துல வந்து சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுப்பாங்க. ஆக்சுவலாக எப்படி பலாக்காய் வந்து எது டேஸ்ட் இருக்கும் எது டேஸ்ட் இருக்காதுன்னு தெரியாது, எப்படி அதை கணிச்சு எடுக்கிறது? பலாக்காய் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் கணிக்க முடியும், பார்த்து எடுக்க முடியாது. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உலகளாவிய லெவலில் J33ன்னு ஒரு ரகம் இருக்குது. J33 இது வந்து மலேசியன் வெரைட்டி. அந்த 33 அப்படின்றது என்னென்னா அந்த ஸ்வீட்டோடைய அந்த கண்டென்ட், அதை பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். 33 பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 33 பிரிக்ஸ் வந்து 33 தான் வந்து ஹையஸ்ட்டு சுவைன்னு சொல்லிட்டு மலேசியன் வெரைட்டி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பகுதியில் நம்மக்கிட்டே வந்து ராமசாமி 42ன்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அதோடைய பிரிக்ஸோடைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 42. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அங்கீகரிக்கலை. எங்களுடைய செல்ஃப் அக்சஸ்மெண்ட்டில் நாங்கள் வந்து ஆவணப்படுத்தி அதை அரசுக்கும் வந்து தெரியப்படுத்தியிருக்கோம், அங்கீகாரம் கொடுக்க சொல்லி. ஆனால் அரசு இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. பட் ஆனால் இந்த பகுதியில் 42 சுவை உள்ள அதிகப்படியான சுவை உள்ள பழங்கள் இருக்குது. அது வந்து நீங்கள் சுவையை பொறுத்த வரைக்கும் பழத்தை வந்து பார்த்து நீங்கள் பண்ண முடியாது, கட் பண்ணால் மட்டும்தான் அதோட சுவை தெரியும். ஸோ இது மாதிரி சின்ன காய் தான் விரும்புகிறாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 சுலை இருக்கும். இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ தான் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு கம்மியான வெயிட் உள்ளது, ஒரு குடும்பத்துக்கு தேவையானது மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் விரும்பி வாங்குறாங்க. ஸோ பெரிய காயை வந்து நம்ம அது விலையும் அதிகமாக இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு சிரமம். ஒரு 50 கிலோ ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டம். இதுனா ஒரு சின்ன பையில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், 20 கிலோ 25 கிலோ
15 கிலோலேருந்தே நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக. ரொம்ப நம்ம தோட்டத்தில் நம்ம மரத்தில் வளர்ந்த ரொம்ப கிலோ அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் என்ன? கிலோ வந்து பார்த்திங்கன்னா 55 கிலோ, 60 கிலோ, 120 கிலோலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கு. இப்போ வந்து இல்லை. தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து வியாபாரம் அதிகமாக கிடையாது. அந்த டைமில் வந்து அந்த பெருசுக்காக ஒரு மதிப்புக்காக பண்ணாங்க. இப்போ வந்து வியாபாரம் அதிகமாக போனதால் பிஞ்சுகள் அதிகமாக விட்றாங்க. பிஞ்சுகள் அதிகமாக விடக்குள்ள அந்த காயோட சைஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, குறையுது. பொது விவசாயிகளுக்கு ஏதாவது இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அதிகபட்சம் ஒரு காய்க்கு என்ன கிடைக்கும்? நேரடி விற்பனை கிடையாது. இப்போலாம் நேரடியாக வந்து ஒரு காய் 2 காய் வாமாங்களே தவிர பெரிய லெவலில் வந்து நேரடி விற்பனை கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு குடோன் மூலயமா தான் வந்து உங்களுக்கு போகுது. ஒரு மண்டியில் போய் தான் அது வந்து வியாபார ரீதியாக போகுது. இது மண்டியை பொறுத்த வரைக்கும் சராசரியான ஒரு மதிப்பு தான். ஒரு காய்க்கு வந்து 250 ரூபா இன்றைக்கி மார்க்கெட்னா 250 ரூபா தான். அது வந்து 30 கிலோவாக இருக்கலாம், 35 கிலோவாக இருக்கலாம், 40 கிலோவாக இருக்கலாம். அந்த காயோட கிலோவை பேஸ் பண்ணி கிடையாது, காயை பேஸ் பண்ணி தான் அங்கே மண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 10 கணக்கில் வந்து காய் போயிட்டுருக்கு. அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா போகுது. கர்நாடகா தான் ரொம்ப காய் அதிகம். மும்பை போகுது. மும்பை வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக போயிட்டுருக்கு. கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா உணவு இதுக்காக சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கு. ஒரு பலாக்காயிலேயே பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு அதை பிரிச்சுடுறாங்க. இதை வெறும் ஃப்ரூட்டாக மட்டும் பார்க்காம அதில் இருக்கக்கூடிய விதைகளை ஒரு பக்கம் யூஸ் பண்ணுறாங்க. அதை இப்போ பிரியாணி, ஜாக் ஃப்ரூட் பிரியாணிலாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பல்வேறு விதமாக மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு பலாக்காயில், ஒரு பலா மரத்தில் இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ பிஸ்னஸாக போயிட்டுருக்கு? பலாக்காயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். காயை வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பு கூட்டு இது வந்ததால் இது வந்து ப்ரெசர்வ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் முன்னாடிலாம் மதிப்பு கூட்டு கிடையாது. மதிப்பு கூட்டு இல்லாதப்போ வந்து பழமாக தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கேரளா ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பர்பஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கொட்டையும் தான் அங்கே. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொலையிலேருந்து வந்து பவுடர் எடுத்து அந்த பவுடரை எல்லா விதமான உணவுப் பொருளையும் யூஸ் பண்ணலாம். தோசை மாவில், இட்லியில், பொடி, அதே மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே இப்போ நவடேஸில் போயிட்டுருக்கு. சிப்ஸு போயிட்டுருக்கு, விதைகள் போயிட்டுருக்கு இல்லைங்களா. அந்த முள் பகுதி மேலே இருக்கிற இந்த லேயர் மட்டுமே பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உணவுப் பொருள் தான், எல்லாமே உணவுப் பொருள் தான். டிஃப்ரெண்ட்டு இதில் போயிட்டுருக்கு, டிஃப்ரெண்ட் நேமில் போயிட்டுருக்கு, ஜாக் ஃப்ரூட் வெரைட்டின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 250 காய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சராசரியாக ஒரு 200 ரூபா வச்சுக்கிங்க. ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு வந்துடுதா, ஒரு மரத்துலேயே வந்துடுதா. இது வந்து பார்த்திங்கன்னா நீண்டகால பயிர். ஒரு கன்று வச்சு ஒரு செடி வச்சிங்கன்னா இந்த பகுதியில் 3 வருடத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த செடி வந்து என்ன ஆகும், பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். 3 வருடத்துக்கு அப்புறம் தான் அதோடைய முழு பலனை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து 8லேருந்து 10 வருஷம் ஆகிடும். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதோடைய முழு பலனை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்போ இது ஒரு நீண்டகால பயிர். இது வந்து எங்கள் முன்னோர்கள் வச்சாங்க, இன்றைக்கி நாங்கள் அந்த பலனை அமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் போயிட்டுருக்கு. இந்த மரத்தோடைய சுற்றளவு இப்போ நம்ம 6 பேர் சேர்ந்தால் தான் அதை அணைக்க முடியும். அப்போ ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. இதோடைய சுற்றளவு சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா 594 சென்டிமீட்டர். இதோடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரமுமே வந்து 6 அடிக்கு மேலே தான், அதாவது ஒரு மனிதன் நிற்கிறான்னா அந்த 6 அடிக்கு மேலே தான் தலைப்பிரியும் சொல்கிறது கிளைகள் பிரியுது. அதுதான் இந்த பகுதியில் உள்ள ஒரு பிரதானமான இது. ஆனால் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா 100 சென்டிமீட்டர்லேயே கிளை பிரிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து கிட்டத்தட்ட 9 தலைமுறைக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறேன் நான். இந்த பூமி அப்போ அந்த காலகட்டத்தில் இது வந்து பள்ளமாக இருந்தது இந்த ஏரியா. அப்போ அந்த பள்ளத்தில் வச்சுருக்காங்க. இது வந்து 6 அடி பூமிக்கு உள்ளார புதைஞ்சிருக்கு இந்த மரம். இந்த பகுதியில் எங்கேயுமே இது மாதிரி கீழே கிளப்பிரிஞ்சு நீங்கள் மரம் பார்க்க முடியாது. ஸோ இதோடைய வயதை வந்து அதனால தான் எங்களால் கணிக்க முடியலன்னு சொல்கிறேன். இது தானே புயல்லாம் தாண்டி வந்த ஒரு மரம் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் எடுத்த புகைப்படங்கள் ஏதாவது? புகைப்படங்கள் இருக்குது. அதாவது தானே புயல் வந்து டிசம்பர் 30 2011 வந்து தானே புயல் வந்து ஒரு பெரிய பேரிடர். இந்த பகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிடாத ஒரு பேரிடர். இது மாதிரி ஒரு பேரிடர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் உள்ள 70% மரங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. பெலா, மா, முந்திரி உட்பட 70% மரங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. இந்த ஏரியாவை திரும்பி மறுசீடு அமைக்கிறதுக்கே 3 வருட காலம் ஆச்சு. அந்த தானே புயல் அப்போ இந்த ஏரியாவை மறுசீடு அமைக்கிறதுக்கே 3 வருட காலம் ஆச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்கிற அப்போ தான் அந்த வால் வந்து அறிமுகமான டைம். அந்த செயற்கை வால், அதை பெட்ரோல் போட்டு கிளப்பி அறுப்பாங்க இல்லையா, அறிமுகமான டைமு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து மரம் இருக்கிற சவுண்டு தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே. அது மாதிரி ஒரு பேரிடரான பகுதி. இதில் என்னன்னா இந்த ஒரு மரம் இருக்குது இல்லைங்களா, இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் இதுதான். இந்த ஒரு மரம் கிட்டத்தட்ட ஒரு 4 மரம் ஆக்குப்பை பண்ண வேண்டிய இடத்த ஆக்குப்பை பண்ணுது. இந்த மரத்தோடைய கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த சுற்றளவை இது பண்ணுது.
இந்த மரம் பாதிக்கப்படுது அந்த தானே புயலில். எந்த ஒரு விவசாயியுமே அதை வந்து வெட்டி அகற்றணும் தான் நினைப்பாங்க. ஏன்னா அது வந்து பலன் கொடுக்கல. 3 ஆண்டு காலம் எந்த விதமான பலனும் கொடுக்கல இந்த மரம். ஆனால் அந்த மரம் முற்றிலும் சேதம் அடைஞ்சிச்சு. அப்போ இந்த எதனால் இந்த மரத்தை வந்து அழிக்கலை அப்படின்னா, எங்கள் முன்னோர்கள் வச்ச ஒரு மரம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து எங்கள் தாத்தா வச்சுட்டு போயிருக்காரு, அது ஒரு காரணம். பழமையான மரம். இது மாதிரி சில காரணங்களாக இதை வந்து மறுசீரமைக்கிறதுக்கு படாத பாடுபட்டாங்க. என் தந்தையாகட்டும் நானும் அதில் ஒரு பங்களிப்பு இருக்குது. அதில் படாத பாடுபட்டோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் வந்து இந்த மரம் வந்து செயலிழந்து இருந்தது. எந்த ஒரு காயுமே காய்க்கல, பூக்கல, எந்த பலனுமே கொடுக்கல. 3 ஆண்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது தன்னை மறுசீரமைச்சு திரும்பி பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. இதுதான் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். இதோடைய ஃபோட்டோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த மரத்தோடைய நிலைமை. புரியுது. என்ன ரேட்டுக்குலாம் இந்த மரத்தை பேரம் பேசினாங்க? அதாவது மரம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு வந்து அதோடைய இது தெரியாது. நம்ம வந்து இந்த மரத்தை கொடுக்குறதா இல்லை. ஆனால் வியாபாரிகள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு வியாபாரம். மரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 5 மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபா 60,000 ரூபா போகும். புரியுது. ஏன்னா பெலா மரம்ன்றது வந்து ரொம்ப உகந்தது. பெலா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மணப்பழவெல்லாம் இதில் தானே புயலில் நடந்தது. இதுதான் வந்து மனித குலம் வந்து கண்ட மிகப்பெரிய பேரிடர். மனித குலம் கண்ட மிகப்பெரிய பேரிடர் வந்து தானே புயல் தான். கீழே இருக்கு இல்லைங்களா, அது தானே புயலுக்கு அப்புறம். இது அதுக்கு முன்னாடி இருந்த மரம் இப்படி இருந்திருக்கு. தானே புயல் வந்த பிறகு இப்படி ஆயிடுச்சு. சரி, மரம் சா மருந்தும் வேண்டாம் மாந்தர். இதோடைய முழு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனித குலத்துக்கு வந்து மிகப்பெரிய நோய் ஒன்று வந்துடுச்சு, தீராத நோய். அந்த நோயை தீர்த்தே வைக்க முடியாது, அதே போல் ஒரு நோய் வந்துடுச்சு. அப்போ வந்து மனிதன் வந்து என்ன பண்ணுறான், பழங்களையும் தழைகள், மரத்தோட இலை, பட்டை அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த நோயை குணப்படுத்தலான்னு முயற்சி பண்ணுறான். அப்படி பண்ணக்குள்ள ஒரு மரத்தை வந்து அழித்து அதோடைய வேர்லேருந்து தான் மருந்து எடுத்து அந்த மனுஷன் வந்து அந்த மருந்தை கொடுத்தா தான் அந்த மனித குலம் காப்பாற்றப்படும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்ததுன்னா, அப்போ வந்து என்ன முடிவு எடுப்பான்னா மனுஷன், மரம் இருந்தால் போதே, அந்த மரத்தை கொன்று அதோடைய வேர்லேருந்து மருந்து எடுத்து மனுஷ குலம் வாழ தேவையில்ல, மரம் உயிரோடு இருந்தால் போது, மனித குலம் அழிந்தால் போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி அது. மரம் சா மருந்தும் வேண்டாம் மாந்தர். அதுக்கு வந்து முழுமையான இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம். ஏன்னா இந்த மரம் பலன் கொடுக்குற மரத்தையே வெட்டி நம்ம அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் பலன் கொடுக்காத 3 வருஷம் இருந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் கையை எதுவும் வைக்கல. Innosex, Bharat ka next gen crypto exchange. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. It's time to travel beyond the boundaries.